வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு கடாய் கரண்டி சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு தேங்காய் பர்ஃபி வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் செஞ்சு காட்ட போகிறேன். 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு விட்டுருங்க. நாம் சேர்த்துன சர்க்கரை இந்த அளவுக்கு தண்ணி விட்டு கொதிச்சு வரும்போது இதில் வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். 2 கப் சுகருக்கு 4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே மெஷரிங் கப்பில் தான் வந்து அளந்து எடுத்திருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருக்கும்போது சர்க்கரை தண்ணியை நல்லாவே தேங்காய் அப்சர்வ் பண்ணிடும். சுகர்ல இருந்து வெளியில வர தண்ணியும், தேங்காயிலிருந்து வெளியில வர தண்ணியும் 2மே நல்லாவே வந்து ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்புலேருந்து இறக்கணும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தேங்காய் வந்து அடி பிடிக்காத அளவுக்கு. தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இறக்குறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து தேவையில்ல. பொட்டுக்கடலை சேர்த்திட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு வந்து இறக்கிருங்க. இதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து இதை கொட்டி நல்லா வந்து அழுத்தி விட்டுருங்க. பிளேட்டில் நெய் தடவிட்டு இதை வந்து கொட்டணும். அதுக்கப்புறம் மேலே வந்து உங்களோட விருப்பம் தான் பாதாமோ பிஸ்தாவோ முந்திரியோ எதுவாக இருந்தாலும் இது மாதிரி வந்து போட்டுருங்க. போட்டுட்டு பீஸ் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான, சூப்பரான, டேஸ்ட்டான தேங்காய் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. சின்ன வயசில நம்மளுக்கு ஸ்நாக்ஸே வந்து இதுவா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா நம்ம யாருமே இந்த தேங்காய் பர்ஃபி வந்து பிடிக்காதுனோ, இல்ல மறந்தோ வந்து இருக்கவே முடியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம கடாய் கரண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.